எல்லாருமே மாடி தோட்டம் சிறிய அளவுல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இங்க பாருங்க, கொத்தரங்காய் எவ்வளவு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம இப்ப அறுவடை பண்ணுவோம். ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, கொத்தரங்காய் அறுவடை பண்ணதான் நிறைய வரும்னு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு வந்திருக்கு. இங்க பாருங்க, சிசர் எவ்வளவு சின்னதா கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சிறிய பாதிப்பு கூட கொத்தரங்காய் செடியவே அழிச்சிருங்க. மெயினா இந்த கொத்தரங்காய் எனக்கு 5 செடி இறந்து போயிருக்கு. வேர்ப்புழு தாக்குதல் அதுதான் காரணம். ஸோ நீங்க கொத்தரங்காய் செடி வளர்க்கும் போது வேப்பம் புண்ணாக்க அவசியம் போட்டு வளருங்க. அப்படி இல்லைன்னா வேப்ப இலையாவது போடுங்க. 6 அடிக்கு வளர்ந்த கொத்தரங்காய் செடி அதிலே உடச்சிச்சு பாருங்க. ஒரு கொத்தரங்காய் அதுலயே கொத்து கொத்தா எவ்வளோ வருது பாருங்க. இதுக்கு இலை சுருட்டலும் ஒரு பிரச்சனை இருக்கு. கொத்தரங்காய் நிறைய பசங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனா நம்ம செய்யற விதத்துல செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. 4 அடி இருக்கு. இது பூ காமிங்க, எப்படி அழகழகா வருது பாருங்களேன். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா அந்த கொத்தரங்காய்க்கு தொட்டியில தண்ணி நிக்க கூடாது. ஸோ இது நல்லா வந்திருக்குல்ல.